Kitchen. இன்னைக்கு நம்ம Bingiz Kitchen என்ன பார்க்க போறோம்னா Dragon fruit juice எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம Dragon juice எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு பாருங்க 2 Dragon பழம் எடுத்து வச்சிருக்கோம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கு இனிப்புக்கு நம்ம தேன் தான் சேர்க்க போறோம். உங்களுக்கு தேவையான நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர்க்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பழத்தை கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், உள்ளே இப்படி தான் இருக்கும் சதை. இதிலே பிங்க் கலர்லேயும் இருக்கும், அதாவது சிவப்பு கலரில் சூப்பராக இருக்கும். அதுவும் நமக்கு இன்றைக்கி ஒயிட் கலர் தான் கிடச்சிருக்கு. இதை வச்சு எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி உரிச்சாலே வந்துடுது. இது நமக்கு வேண்டாம், இதை நம்ம கட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ஜெல்லி மாதிரி இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதோட இந்த சதை பகுதி. இப்போ இதை கட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இதில் 2 டம்ளர் தாராளமாக வரும் ஒரு பழத்தில். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் போல் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஐஸ் கட்டி சேர்த்துப்போம், கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் இந்த பழத்துக்கு தேவையான அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால், இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ நம்ம அதை பரிமாறலாம். இப்போ பாருங்கள், 2 ஐஸ் கியூப் சேர்த்துக்கணும். இதில் அடுத்தது நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ட்ராகன் ஜூஸை சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் கால்சியம் நிறையா இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு. பாருங்கள், நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம சூப்பரான ட்ராகன் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.